ஈஸியான வேலையில் ஒரு தொழில் அதிபர் வியாபாரி செழித்தால் நாடு செழிக்கும். வேலைக்கு போறதுனால நாடு செழிக்காது. வியாபாரி செழித்தால் இந்த பனை தொழில் உலகமெல்லாம் பரவட்டுங்கிற எண்ணத்துல. ஆகவே தமிழை படியுங்கள். தெய்வத்தை விட உயர்ந்த தமிழ் தான் தெய்வத்தை விட உயர்ந்தது. லைக் எனக்கு எப்பவுமே இந்த ஸ்டேஜ் ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும், எத்தனை மூவி நம்ம ப்ரெஸ் மீட் பண்ணாலும். அண்ட் இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்காக தான் அவர் சொன்னார், ஊடகங்கள்லாம் வந்திருக்கீங்க, நீங்க ப்ரொமோட் பண்ணாதான். நீங்க எப்படி ஆர்டிஸ்ட் எல்லாம் ப்ரொமோட் பண்றீங்களோ, யூடியூப்ல ப்ரொமோட் பண்றீங்க, உங்க சேனல்ல எல்லாம் ப்ரொமோட் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி இந்த படத்தை இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்கிற ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். லைக் எனக்கு எப்பவுமே இந்த ஸ்டேஜ் ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும், எத்தனை மூவி நம்ம ப்ரெஸ் மீட் பண்ணாலும். அண்ட் இன்னைக்கு இவ்வளோ லெஜண்ட்ஸ் முன்னாடி வந்து பேசணும் போது கொஞ்சம் ஃபியர் அதிகமாகவே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹோல் டீம், பனை மூவி டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டைரக்டர் சார் ஆகட்டும், ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் இந்த மூவில எந்த ஒரு நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தேங்க்ஸ் சாரி சொல்லிக்கணும். நான் மட்டுமே இல்லை, அவங்களும் பண்ணியிருந்தாலும் சரி. பட் ஸ்டில் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்காக வந்து இந்த மூவில வந்து ஒரு பர்சனல் ஒரு சோலோ சாங் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது வைரமுத்து சார் இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் கிட்ட இருந்து எனக்குன்னு ஒரு சாங் கிரியேட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் திஸ் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ அம் ஃபீலிங் ரியலி ப்ரவுட் ஃபார் திஸ். அண்ட் எல்லாருக்கும் என்டையர் டீம் ஆஃப் பனை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருந்தீங்க. அண்ட் லேடிஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் ஐயா வைரமுத்து அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரே நிறைய நேஷ்னல் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரப்போகுதுன்னு. அதே மாதிரி பனையோட பயனை பற்றி சார் நிறைய சொன்னார். நிறைய சொல்லும் போது அதையே உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு 1000 படங்கள்ன்ட்டாரு. அவர் வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கிட்டோம். 1000 படங்கள் நடிக்கலாம். என்ன மூர்த்தி சார்? ஓகே. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க, கொஞ்சம் தெரியாதவங்க. பனையை பற்றி நான் சொல்கிறத விட ப்ரொடியூசர் சப்ஜெக்ட் எழுதி முதலே வந்து வரவேற்பு உரை சொல்லும் போதே சொல்லிட்டாரு. அடுத்து ஐயா ஸ்பீச் கொடுக்கும் போது அவரோட ஸ்பீச்சை நான் கேட்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். கேமராமேனோட ஒர்க் ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா ட்ரெய்லரில் பார்க்கும் போதே அந்த பனைமரங்கள்லாம் இவ்வளோ இருந்ததா. நான் நடித்த பனைமரத்தில் அந்த நிழல் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் கேரவன்லேயோ வேற எங்கேயோ போயிடலாம் இல்லை. அந்த பனை மரத்தோட ஓலை இருக்கு இல்லையா, அது அடியில் தான் நின்று இருக்கணும். ரொம்ப சூடான இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோம். அது வந்து ஹீரோயின் பாப்பா அழகாக இருக்குல்ல, நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கிறா. அந்த பாப்பா சொல்லலை, ஹீரோ சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்க அப்பா தான் பார்ட்னர் இதில், அதனால் அவர் சொல்ல மாட்டார். ஆனால் நான் சொல்லியே ஆகணும் இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோம். வெயில், தண்ணி தாகம், ரொம்ப சிரமத்தில் நடித்தோம். எங்களுடைய சிரமத்தெல்லாம் மேலே இருக்கிற பிரபஞ்சம் ஏற்றுக்குச்சுன்னா
இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரணும். ரொம்ப சிரமப்பட, அதாவது அங்க வேலை செய்யறவங்களோட கஷ்டங்கள் என்னங்கிறத நாங்க அங்க போய் வேலை செய்யும் போது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக தான் அவர் சொன்னார், ஊடகங்கள்லாம் வந்திருக்கீங்க, நீங்க ப்ரொமோட் பண்ணாதான். நீங்க எப்படி ஆர்டிஸ்ட் எல்லாம் ப்ரொமோட் பண்றீங்களோ, யூடியூப்ல ப்ரொமோட் பண்றீங்க, உங்க சேனல்ல எல்லாம் ப்ரொமோட் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி இந்த படத்தை நீங்க ப்ரொமோட் பண்ணீங்கன்னா நிச்சயமா அங்க இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல, அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்கறது எல்லாமே நமக்கும் பயனுள்ளதாக வரும். அதை நீங்க இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு தான் அவர் வந்து ரொம்ப ஃப்ராங்கா சொல்லிட்டாரு, இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுங்க, நீங்க எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு. நீங்க நிச்சயமா சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன், ஐயா வைரமுத்து அவர்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினவர், அவர் கையால அவர் தலைமை தாங்கி நடத்துகிற இந்த விழா அப்படின்னா அப்போ இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. அப்போ அடுத்து நம்ம வந்து சந்திக்கிறது வந்து அவார்ட் ஃபங்க்ஷனில் சந்திப்போம்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஹீரோ வந்து அந்த அந்த இன்னசென்ட், அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி இல்லை, ஆனால் ஷூட்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ ரொம்ப அழகாக பேசுகிறாங்க ஸ்டேஜில். ஐயா இவர் பேசும்போது சொன்னார், இந்த படத்துக்கு வந்து நானும் யோசித்தேன், நம்ம வந்து சினிமாவுக்கு ஐயா வந்திருக்காரு. ஏன்னா பாடல் எழுதுனது மட்டும் இல்லை, தலைமை தாங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அவர் வந்து ஐயா வந்திருக்காரு, என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. ஒருவேளை இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதே அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, எவ்வளோ வியாபாரங்கள் இருக்குது, அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் எல்லாம் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்ட்க்கு சான்ஸ் கிடைக்கும், நாங்களும் பழிச்சுக்குவோம். அதை செய்யணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் உங்களை பார்க்குறேன். அதனால் ஐயா வந்திருக்காருன்னா இந்த படத்தை அவரும் ப்ரொமோட் பண்ண போகிறாரு. அப்படி அவர் ப்ரொமோட் பண்ணாருன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் வரும். இவர் சார் சொன்ன மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் வரும், எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுங்க, தயவு செஞ்சு ப்ரொமோட் பண்ணுங்கன்னு உங்கள் எல்லார்ட்டையும் கேட்டுட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. இல்லை தனி வாங்கி கொடுத்துட்டீங்க. சரி, முதல்ல ஊடக நண்பர்களுக்கு நன்றி. இன்னுமா இது கரெக்டாக இருக்கா? முதல்ல ஊடக நண்பர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு நல்ல யூடியூப்லேயும் சரி பத்திரிகையிலையும் எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டாக பனை வந்து கிடச்சிருக்குது. நம்ம நாட்டுடைய பாரம்பரியம், பொருளாதாரம், பண்பாடு, உடல் ஆரோக்கியம், பனங்கல், தென்னங்கல், ஈச்சக்கல், இதெல்லாம் ஆரோக்கியமான பொருள்கள். பணம் வெள்ளமும் தான், அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் இன்னும் பார்க்கல, இப்போ படத்தில் தான் பார்த்தேன். ரொம்ப ப்ரொடியூசர் ரொம்ப சிறப்பான முறையில் இதை எடுத்திருக்காரு. அதனால் ப்ரொடியூசர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தொழில் அதிபராக இருந்தாலும் ஏகப்பட்ட தொழிலர்களும் இந்த சினிமாவை என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நட்டமான தொழில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சினிமா வந்து எந்த காலத்துலேயும் நஷ்டத்தை கொடுக்காது. இல்லை, நான் ஒரு தொழில்துறை வல்லுநருங்கிறதுனால சொல்கிறேன். அவருக்கு முதல்ல ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பாராட்டுகள் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் ஆர்டிஸ்ட் வந்து நடிகர்கள் மேலே வர முடியும். ஸோ அந்த டைரக்டர் செல்வராஜ் சார் அசிஸ்டண்ட்டு, அவரும் வந்து ஒரு திறமையாக எடுத்திருக்காரு, அவருக்கு நன்றி. அடுத்து பட்ஜெட் படங்கள், 100 கோடி 500 கோடி பட்ஜெட்டில் 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் தான் இன்றைக்கி நடிக்கவே போக முடியும். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் தான் பெரிய படங்களில் தலை காட்டக்கூட முடியும் மாதிரி சூழ்நிலை உருவாகிட்டு வருது. ஏன்னா அந்த மாதிரி ட்ரெண்டிங் இன்றைக்கி போயிட்டுருக்க காலத்தில் சின்ன பட்ஜெட் படங்கள், அதாவது 2 கோடி 3 கோடி போட்டுப்பாருன்னு நினைக்கிறேன், எவ்வளோன்னு தெரியல, அந்த பட்ஜெட் படங்களுக்கு மிகப்பெரிய சாதனையாளர் நம்ம சார் வந்து கவிப்பேரரசு ஐயா வந்து பாரதிராஜ சார் காலத்தில் அந்த கவிதைகளில் தான் அதிகமாக பார்த்ததுண்டு. அவரும் கண்ணன் சார் கேமராமேன், சார் வரிகள் அது எதிர்த்தாலும் பாரதிராஜா சார் வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த வரிகளே இப்போ தான் நான் அதை கேள்விப்படுறேன் படையை பற்றி. அவ்வளோ பெரிய லெஜண்டு நமக்கெல்லாம் பெருமை, உலக லெவலில் பெருமை கொடுக்குற ஒரு கவி பேரரசு
இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து தலைமை தாங்கிறது ரொம்ப 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 புண்ணியம்னு வச்சுக்கலாம். அடுத்து தமிழ்நாட்டின் வியாபாரிகள் சங்க தலைவர் விக்ரமராஜா அவர்கள் வந்து 1000 பிஸி இருக்கும், போராட்டங்கள் அது இது. இந்த பிஸியான வேலையில் ஒரு தொழில் அதிபர் வியாபாரி செழித்தால் நாடு செழிக்கும். வேலைக்கு போகிறதுனால நாடு செழிக்காது. வியாபாரி செழித்தால் இந்த பனை தொழில் உலகமெல்லாம் பரவட்டுங்கிற எண்ணத்தில் அவரு வந்திருக்கிறது மிக 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 மகிழ்ச்சி. அடுத்து அம்மா மேடம் அம்மா 1000 படங்களுக்கு நடித்தவங்க, பெரிய பிளஸ்ஸிங். அவங்க வந்திருக்கிறது மிக மிக நன்றி, தேங்க்யூ. நானும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன். படம் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் எல்லா துறையிலும் உள்ள நான் தொழிலை நேசிக்கிறவங்க. நான் ஜவுளித்துறையில் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல சாதனை தொழில், அதில் உள்ளவங்கெல்லாம் வந்து சினிமா எடுக்கணும்னு ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன், முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேபி லேட்டாக வரும்னு நினைக்கிறேன். நான் நடிகருங்கிற அந்தஸ்து கிடைச்ச உடனே இப்போ என்னை திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி என்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க. நடிகருங்கிற அந்தஸ்து கிடைச்சிச்சு. நீ அடுத்து சினிமாக்குள்ள நிறைய தொழில் அதிபர்கள், சின்ன சின்ன தொழிலதிபர்கள் வாங்க. ஒரு படத்துக்கு 10 படம் எடுங்க. ஹோட்டல் மாதிரி தான். ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தருக்கு பூரி பிடிக்கும், ஒருத்தருக்கு ரோஸ்ட் பிடிக்கும். இது மாதிரி பல வகைகள். அது மாதிரி 4-5 தொழிலதிபர்கள் சேர்ந்து ஒரு 5லேருந்து 6 படம் எடுத்தீங்கன்னா 2 படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். தொழில் அதிபர்கள் இணையிறது ரொம்ப ஈஸி. ஜாப் ஒயர்ஸ் இருக்கம்ல, வேலைக்கு போகிறவங்க அவங்க இணைய மாட்டாங்க. இப்படி தொழிலதிபர்கள் 2 தொழிலதிபர்கள் கோ ப்ரொடியூசர்ஸ், அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். இது மாதிரி 10 தொழிலதிபர்கள் 5 தொழிலதிபர்கள் சேர்ந்து இந்த சினிமா துறையில் என்னென்ன ஒரு பாசிட்டிவ் மெசேஜ், 1000 காலத்து மெசேஜ் இது. ஆற்றுல குளிக்கிறது என்ன சுதந்திரிங்களா, நான் அந்த ஊருக்கே ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த விஷுவலைஸை நம்ம பார்த்தா தான் அதை அனுபவிக்க முடியும். ஸோ அதனால் தொடர்ந்து மீடியா பீப்புள் இதை நீங்கள் பனை தொழிலை எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு சுகர், பிரஷர், லொட்டு எல்லாம் போயிடும். பணம் எல்லாம் சேர்த்தா சுகர் கம்மியானு சொல்கிறாங்க. நான் இப்போ ரெகுலராக பதனி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்களும் பனை மரத்துக்கு ஆதரவு கொடுத்து எல்லாம் எழுதுங்க. நீங்கள் எழுதுறதுல 10,000 இளைஞர்கள் விழிப்புணர்ச்சி வருவாங்க. ஸோ போதும், நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஏட்டரசர் சுவடுகளில் எழுத்து நலம் காத்திருந்து பாட்டரசர் கவிதைகளில் பரிமளித்து எங்கள் கூட்டுக்குள் வாழ்கின்ற செந்தமிழை கும்பிட்டு வணங்குகிறேன். வணக்கம். முந்தி பிறந்தவளே, மொழிக்கெல்லாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே, சந்தன பொய்கையிலே சதுராடி இருப்பவளே, சென்னை நந்தனம் பேராசிரியர் உன் நல்லறியை வணங்குகிறேன். வணக்கம் என்று தொடங்குகிறேன். பாருங்கள் இந்த பிரமாக்களுடைய அவையை. ராஜாக்கள் கூட்டம், விக்ரம ராஜா, பேரரசு, ஒரு புலவன் இங்கே நிற்கின்றேன். அரசர்கள் கூட்டத்திலே ஒரு புலவன் நான் நிற்கின்றேன். கம்ப்யூட்டர், கால்குலேட்டர், மோனோமீட்டர், அம்மீட்டர், இன்குபேட்டர், தெர்மோமீட்டர், லாக்டோமீட்டர் என்று மீட்டர் கணக்கிலே ஓடிக்கொண்டிருக்கிற அறிவியல் யுகத்திலே ததும்பி நிற்கிறது, நிரம்பி இருக்கிறது கூட்டம். அங்கும் வெளியே இடம் கிடைக்காமல் நிற்கிற கூட்டம். இதற்கு யார் காரணம்? சீரரசன், சிறப்பரசன், செம்மொழி அரசன், எங்கள் கவி பேரரசன் தான் காரணம். தமிழ்நாட்டிலே 33 முறை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் முதல் பரிசு பெற்ற ஒரு கவிஞன். 2023 முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதன் என்ற விருதை தமிழக அரசிலே பெற்ற ஒரு கவிஞன். உலக மாநாடுகளே 3 மாநாடுகளே முழங்கிய ஒரு கவிஞன். இசை உலகின் மேடை இசைஞானி அவர்களும் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் நடத்திய திரைப்பட பாடலாசிரியர் போட்டியிலே 25,000 பேருக்கு மேலே கலந்து கொண்ட போட்டியிலே முதல் பரிசு தங்கப்பேனா பெற்ற ஒரு கவிஞன். ஆட்டோ ஓட்டுகிறவனுக்கு இந்தியாவிலே முதலிலே டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்த ஒரு கவிஞன். அவன் நான் தான். நான் சொல்கிறேன், இந்தியாவிலே சிறந்த கவிஞர்கள் 5 பேரை சொல்லென்றால் எங்களுடைய மன்னன், எங்களுடைய அண்ணன் கவி பேரரசை சொல்வேன். இந்தியாவிலே சிறந்த கவிஞர், இந்திய மொழிகள் தோன்றியதிலே சிறந்த கவிஞர் ஒரு 3 பேரை சொல் என்றால் எங்கள் அண்ணன் கவி பேரரசை சொல்வேன். இந்தியாவிலே
சிறந்த கவிஞர் ஒருவரை சொல் என்றால் அவர் எங்கள் அண்ணன் கவி பேரரசு என்று நான் எல்லா மேடைகளிலும் சொல்வேன். என்ன கவிஞங்க? சுரதாவை நான் காதலித்திருக்கிறேன். காமராசரை நான் கைகுப்பி வணங்குகிறேன். நான் காமராசனை முகமெனும் அதற்கு ஒரு தலைநகரோ, கைகள் மூடிய கோட்டை கதவுகளோ. ஆனால் அம்மா சொன்னதை போல 7 முறை குடியரசு விருதை பெற்ற கவிஞன் இங்கே வந்திருப்பதே நமக்கு பெரிய பெருமை. உன்னை பற்றி, அண்ணனை பற்றி ஒரு 2 வரிகளை சொல்லலாம். உன் சட்டையை பிழிந்தால் சமுத்திரம் கிடைக்கும், நீ எட்டி நடந்த தூரம் இமயத்தை ஜெயிக்கும். உன்னுடைய எழுத்துகள் ஒவ்வொன்றுக்கும் தங்க பதக்கம். நான் ஒரு படத்திலே பாட்டு எழுதினேன். ஓடி உழைப்பவர் வாடி கிடக்கையில், ஓடி உழைப்பவர் வாடி கிடக்கையில் தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பண திமிர் பாடி கணக்குது. அந்த லால் போன்ற இசையமைப்பாளர் சொன்னார், இதுல இசை இல்லை என்றார். நல்லா படிங்கனே, மறுபடியும் படிங்கனே. ஓடி உழைத்தவர் வாடி கிடக்கையில், கோடி கணக்கிலே மூடி கிடக்குது, தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்திமிர் பாடி கணக்குது. ஓடி உழைத்தவர் வாடி கிடக்கையில், கோடி கணக்கில மூடி கிடக்குது, தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்திமிர் பாடி கணக்குது. இல்லையா இசை என்றேன். தமிழில் தான் இசை இருக்கிறது. தமிழை விட உலகத்தில் எந்த மொழியும் இல்லை. பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி கழுகுது. தன்ன தனத்தன 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 தன்ன தனத்தன. பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி கழுகுது, கெஞ்சி அழுகையில் நெஞ்சை பிழியுது, பஞ்சம் பசித்துய நஞ்சை பரவுது, வஞ்ச கையவழி மஞ்சள் பெருகுது. பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி கழுகுது, கெஞ்சி அழுகையில் நெஞ்சை பிழியுது, பஞ்ச பசித்துய நஞ்சை பரவுது, வஞ்ச கையவழி மஞ்சள் பெருகுது. தமிழில் அழகு எல்லாமே உண்டு. அன்பு இருக்கிறது, பண்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, வீரம் இருக்கிறது, விருது இருக்கிறது. தமிழில் அனைத்தும் இருக்கிறது. அதில் இசையும் இருக்கிறது. தமிழை விட உயர்ந்தது எது உண்டா? போப்பாண்டவர் சொல்கிறார், என் கூற்றல். என் சமாதியிலே தேவதூதன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்தவன் இங்கே உறங்குகிறான் என்று சொல்லவில்லை. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று. கடல் நீரை குடிநீரை மாற்றும் காலம், கருவறை, இன்றை பிள்ளை பெற்ற காலம், உடல் கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட வைக்கும் புதுக்காலம் இந்த காலம். படை நில வானத்திலே குடியிருக்க, பனிப்போட்டில மணிக்கணக்கிலே படித்திருக்க, வடக்கடைய சூரியனை பிடித்து பார்க்க விஞ்ஞான யுகத்திலே சொல்லிட்டு போயிட்டான். அவன் பெரியவனா, இவன் பெரியவனா, அது பெரிதா, இது பெரிதா என்று என்பவனுக்கு தீர்ப்பு சொல்ற. ஆண்டவரே, அறியாது செய்கிறார்கள் மன்னியும். யார்? கர்த்தர். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தலும் இளமே. இந்த கூட்டத்தில் நாளைக்கு ஒரு மந்திரி இருக்கலாம். ஆகவே தமிழை படியுங்கள். தெய்வத்தை விட உயர்ந்த தமிழ் தான் தெய்வத்தை விட உயர்ந்தது. விடை வருகிறேன், போய் வருகிறேன். எனக்கு ஆக்சுவலி நர்வஸாக தான் இருக்கு, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும், சீஃப் கெஸ்ட் வைரமுத்து சாருக்கும், பேரரசு சாருக்கும், வந்திருக்க ஒவ்வொருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுத்த ராஜேந்திர ப்ரொடியூசர் சார் ராஜேந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உண்மைக்குரிய கவி பேரரசர் அவர்களுடைய சீரிய தலைமையிலே இன்று ஒரு சிறப்பான பனை நமது மண்ணினுடைய மனத்தை மாறாமல் நமது கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற வகையிலே இதை தயாரித்து தமிழ் மக்களுக்கு வழங்கிய தயாரிப்பாளர்களுக்கும் இதில் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, எங்களது பேரமைப்பின் பெருமைக்குரிய தலைவர் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களது மாநில மாநாட்டிலே பங்கேற்று தமிழில் தெருக்களில் அனைத்திலும் தமிழ் மொழி பரவ வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த கவி பேரரசர் அவர்களுடைய எண்ணங்களை நினைவாக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் படைத்த எங்கள் பேரமைப்பின் பெருமைக்குரிய தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இந்த பணி நிச்சயமாக வெற்றி பெறும். ஒவ்வொரு கிராமத்திலும் நாம் கடந்து வந்த பாதையை நினைவூட்டியது.
நானே ஒரு காலத்துல பனைமரத்துல மங்கு வெட்டும் போது அந்த செங்கலவிலாம் இருக்கும், அதெல்லாம் கொட்டி அங்கே பனைமரத்துல இருந்து அங்கிருந்து குதிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பழைய நினைவுகளை எல்லாம் நமது தயாரிப்பாளர் கண்முன்னே கொண்டு வந்தார். நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும். இப்படி கலைஞர் வாலி அவங்க சொல்லுவாங்க போல, ஊக்குவிக்கிறவங்களை உரிய முறையில ஊக்குவிச்சா தேக்கு விற்கிற வியாபாரியா மாறிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல படத்தை தயாரித்து தந்த இந்த தயாரிப்பாளர்களுக்கும் இந்த குழுவினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த படம் வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய பெருமைக்குரிய தலைவர் அவர்கள் அனைத்து வகையிலும் துணை நிற்பார். நன்றி, நல்வாழ்த்துக்கள். மற்றும் திரையுலக முன்னோடிகள் தமிழ்நாடு இயக்குனர் சங்க தலைவர் RV உதயகுமார் அவர்களையும், செயலாளர் பேரரசு அவர்களையும், துணைத் தலைவர் R அரவிந்தராஜ் அவர்களையும், தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய 5 ஸ்டார் கதிரேசன் அவர்களையும், இணை செயலாளர் சவுந்தரபாண்டியன் அவர்களையும், தயாரிப்பாளர்கள் மைக்கேல் ராயப்பன் அவர்களையும், செயற்குழு உறுப்பினர் என் விஜயமுரளி அவர்களையும், பேராசிரியர் சொர்க்கோ இரா கருணாநிதி அவர்களையும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த படத்தின் எடுக்க காரணம் என்னவென்றால், பனை தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும். பனையில் எவ்வளவு நன்மைகள் ஏற்படுகிறது, இதே கருத்தை கொண்டு இந்த படம் நான் தயாரிக்க முன் வந்தேன். என்னுடைய இணை தயாரிப்பாளர் பிரபாகரன் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்துள்ளார். யார் 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 எங்கு வெவ்வேறு தொழில் செய்தாலும் பனை பாதுகாத்து எல்லோருக்கும் இக்காலத்தில் உள்ளவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கமே. இதனால்தான் அதற்கான தகுந்த நம் கவிஞர் ஐயாவை தேர்ந்தெடுத்தேன். அவர்தான் படத்திற்கு பக்கபலமாக உள்ளார். அவர் எழுதிய பாடல் அனைத்தும் உங்களுக்கே தெரியும். படத்தின் கதை களம் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. படக்குழுவினர், ஒளிப்பதிவாளர் நன்றாக எடுத்திருக்கிறார்கள். இப்படம் நிச்சயம் விருதுகளை பெறும் என்று நம்புகிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெற்று வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப ஜாஸ்தி. நான் பேசுகிறது சான்ஸே இல்லை ஆக்சுவலாக. எப்பவுமே இங்கே வந்துருக்கு எல்லாம் பெரியவங்க. ஆக்சுவலாக எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் இங்கே பார்க்குறது. நான் உங்கள் கூட உட்காரதே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பத்திரிகை எல்லாருக்கும், மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. இப்போ ஆக்சுவலாக எனக்கு தேங்க்ஸுன்றது ஒரு சான்ஸ் கிடைச்சா தான் அது ஏதாவது அப்ளை பண்ண முடியும் சார். சான்ஸில் வித்தவுட் சான்ஸ் நோபடி கான் டூ எனிதிங். இந்த மாதிரி எனக்கு ப்ரொடியூசர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த பிக்சர் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன நியாயம் பண்ணணுமோ அந்த நியாயம் நான் எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் தான் அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக இதுக்கு எனக்கு வந்து ப்ரொடியூசருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது டைரக்டர் ஆதி ஆறுமுக சார். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய டீம், என்னுடைய கீபோர்ட் பிளேயர்ஸாக இருக்கட்டும், ரிதம் பிளேயர்ஸ், சிங்கர்ஸ், லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் போய் அவங்களுக்கு ரீச் ஆகும்னு சொல்கிறதுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க நீங்கள். தேங்க் காட் உங்ககிட்ட நல்ல ரிசல்ட்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+ multi+ languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட் பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.